காட்டின் நடுவே நேர்மையுடனும் நீதியுடனும் ஆட்சி செய்த சிங்கம் மீது அனைத்து விலங்குகளும் மரியாதை கொண்டிருந்தன. ஆனால் புலியும் சிறுத்தை அந்த ஆட்சியை கைப்பற்ற திட்டமிட்டனர். சிறுத்தை விலங்குகளைச் சேர்த்து பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி சிங்கத்தை குறை சொல்லத் தொடங்கியது. அதே நேரத்தில் புலியும் தனியாக கூட்டம் வைத்து வாக்குறுதி கொடுத்தான். திடீரென சிறுத்தை தனது கூட்டத்திலேயே ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி கலவரம் ஏற்படுத்தி, இதற்கு காரணம் சிங்கமே என்று குற்றம் சாட்டியது. புலியும் அதேபோல தனது கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் அனுப்பி சிங்கத்தை பழித்தான். பின்னர் புலி மற்றும் யானை சேர்ந்து சீத்தாவின் கூட்டத்தை தாக்கி பல சீத்தாக்கள் காயமடைந்து சிலர் உயிரிழந்தனர். சிங்கத்தின் அணி காயமடைந்த சீத்தாக்களை காப்பாற்றி அரண்மனைக்கு அனுப்பியது. ஆனால் புலி, யானை சிங்கத்தையே குற்றம் சாட்டினர். காடு முழுவதும் குழப்பமடைந்தது. சீத்தா ஒரு குகையில் ஒளிந்து கொண்டது. யானை விசாரணைக்காக கோட்டை அணிந்த நரிகளை அனுப்பியது. விசாரணை முடிவில் உண்மையெல்லாம் வெளிச்சம் கண்டது. காடு குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள் புலி மற்றும் யானைதான். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இறுதியில் சிங்கம் மீண்டும் ஆட்சியைப் பெற்று காய்டடில் அமைதி நிலவியது. விலங்குகள் குழப்பத்தில் தவித்தன. ஆனால் சிங்கம் அமைதியாகவும் உறுதியுடனும் நின்றபோது உண்மை வெளிச்சம் போல பிரகாசித்தது. இறுதியில் அனைத்து விலங்குகளும் புலி, சிறுத்தை வஞ்சகத்தை புரிந்து கொண்டு சிங்கத்தின் பக்கம் திரண்டு காடு மீண்டும் அமைதியுடன் ஒளிர்ந்தது. புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற உங்களுக்காக தினமும் புதிய கதைகள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.